வெல்கம் டு ஹரிணிவி சேனல். ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு முன்னாடி பரதநாட்டியம் வீடியோ மட்டும் போட போகிறேன், நிறையா கண்டென்ட் போடுவேன்னு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு மைக் சரியாகலை. ஸோ வந்து எனக்கு போட முடியாது, தூரத்துலேருந்து நான் ஆடணும், அப்போ தான் நான் ஆடுறதுல உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு கால் எப்படி ஆடணும், கால் எப்படி வச்சுக்கணும்னால உங்களுக்கு தெரியாது இப்போ இருந்தேன்னா. ஸோ தூரமாக போனாலும் தெரியும். அதனால் மைக் இருந்தாலும் தான் போக முடியும். எனக்கு மைக் சரியாகலை. ஸோ வந்து நான் லேட்டாக போடுவேன்னு தெரியும், போடுவேன், நீங்கள் நம்புங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போடுறது தான். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இந்த 100 தங்க நாணயங்கள் இந்த புக்கிலேருந்து கடைசியாக இருக்கிற கடைசிக்கு முன்னாடி ஸ்டோரி சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப. ஸோ அது கேட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த தமிழ் புக்கு 100 தங்க நாணயங்கள் தமிழ் புக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்களே ஒரு புக்கு எழுதலாம். இது வந்து உங்கள் நாலேஜ் வளர்க்குறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய கதை, உங்களுக்கு நிறையா ஐடியா வரும். உங்களுக்கு ஏதாவது புக்கு எழுதணும் சொன்னால் இந்த மாதிரி கதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். சரி, அதனால தான் அதுக்கு மெயினாக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நிறைய நீங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் நிறைய இப்போ விலாகும் வரப்போகுது. ரீசெண்டாக இப்போ நான் விலாக் போட போகிறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி ஜனவரி ஒரு விலாக் போடுறேன். ஸோ விலாகுன்னு சொல்கிறேன், பட் ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் டே, என்னோட ஸ்கூல் ஆனுவல் டே தான் அது. ஸோ அதோட வீடியோ தான் நான் போடுறேன், ஜனவரி 8, 9. ஸோ 2 நாள்ல உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ நீங்கள் பொறுத்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பழத்தோட்டம் உங்களுக்கு தெரியல, பழத்தோட்டத்தில் இருந்த ஒரு ஆப்பிள். ஸோ என்னன்னா, ஒரு நாள் ஒரு பழத்தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. அந்த ஆப்பிள் வந்து அது ரொம்ப வானத்தில் இருக்கிற மாதிரி ஆரஞ்சு நிறத்தில் ஒரு ஆப்பிள் பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு நிறத்தில் வானம் ஈவினிங்கில் ஆரஞ்சாக இருக்கும், அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒரு ஆப்பிள். அந்த ஆப்பிள் வந்து அதனால் ஒரு பையன் அந்த தோட்டத்தை க்ராஸ் பண்ணி வரும்போது அவனுக்கு வந்து அந்த ஆப்பிளை பார்த்துட்டு சாப்பிடணும், பறிக்கணும் போல் ஆசை. சரின்னு அது ஓடி போய் அங்கே போனால் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு அதை மூடி வச்சிருக்கு. ஃபுல்லாக கம்பி வேலிகளாக போட்டு மூடி வச்சிருக்கு. அது அப்புறம் இரும்பு பூட்டு போட்டு அது பூட்டி வச்சிருக்காங்க. அதனால அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. எப்படா அதாக இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த பூட்டுக்கு எவ்வளோ மனசுல வந்து அதுக்கு வாய் இருந்தா எப்படி பேசியிருக்கோன்னு நான் வந்து சொல்றேன். அதாவது, ஐயோ அந்த பையனை பார்த்து அது சொல்லுது. ஆனால் இப்போ அதை சொல்லலை, பட் அது அந்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்குது. பையனே, எனக்கும் உன்னை இந்த பழத்தோட்டத்தில் விடணும்னு தான் ஆசை. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், விடுறதுக்கு ரொம்ப வருகன்னு வரைய இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ண முடியும்? நானா இந்த தோட்டத்தோட ஓனர், என்கிட்ட சாவி எதுவுமே இல்லை, என்கிட்ட வெறும் இதுதானே இருக்குது, நான் வெறும் பூட்டு தான், இரும்பு பூட்டு தான், என்னால் என்ன பண்ண முடியும்னு அது வந்து மனசு நினச்சி அந்த பையன்கிட்ட சொல்ல நினைக்கிது. கான்வர்சேஷன் அது மாதிரி அது சொல்ல நினைக்கிது. சரியா, அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பையன் வந்து ரொம்ப அழுது, அவனுக்கு ரொம்ப கண்ணிலேருந்து தனித்தனியாக வந்து ரொம்ப அழுகுனாவன். இந்த மாதிரிலாம் பண்ணணுமே, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்களே, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு ஒன்று. அப்போ அந்த பூட்டுக்கு வந்து ரொம்ப மனசு வலிச்சுட்டு அப்படியே கோவத்தோடு அடிக்கிற போல் அது கோவம் வருது. அந்த அளவுக்கு ஒரு கோவம். அதனால அதுவே தானே ஏதோ போட்டு திறந்துடுச்சு. எப்படியோ அப்படி திறந்துட்டு அப்புறம் அந்த பையனும் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு அந்த ஆப்பிள் எல்லாம் பார்த்ததும் அவனுக்கு மனசே ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. தாங்க முடியாத சந்தோஷம், வானத்துக்கும் உருண்டு குதிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியே அதை பார்த்து அவனும் பறித்து சாப்பிட்டு போயிட்டான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து எப்போவுமே நான் நல்லதே நினச்சா நம்மளுக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான்.
சரி, இந்த புக்கு வந்து யாரோடது பார்த்தீங்கன்னா என்னோட. இந்த புக்கு வந்து யார் எழுதுனாங்கன்னா எங்க பெரிய தாத்தா, மணி தாத்தான்னு மணி தாத்தா அவங்க தான் இங்க எழுதுனாங்க. எங்க தாத்தாவோட அண்ணா, பெரிய தாத்தா. அவங்க வந்து பெரிய தாத்தா, அவங்க தான் இந்த புக்கு எழுதுறாங்க. 100 தங்க நாணயங்கள், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. பட் பெரிய ஸ்டோரிஸ்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போக போக நான் உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டோரிஸை சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் இதுக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் இனிமேல் நிறையா வரும். அதுக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கதையை கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதான் ஐடியா வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.